இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல ஒவ்வொரு ஷீட்டையும் பிடிஎஃப் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட எக்ஸல்ல நிறைய ஷீட் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா நிறைய ஷீட் இருக்கு அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷீட்டையும் நீங்க வந்து தனித்தனியா வந்து பிடிஎஃபா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நேரம் எடுக்கும். இப்ப ஒரு மேக்ரோ யூஸ் பண்ணி அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபைல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதில் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்ற ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் கமாண்ட் நீங்க தேவைப்படுங்க. கொடுத்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர்னு இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா டெவலப்பர் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிரும். இதை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேல வந்து மெனு பார்ல வந்து வந்துடும். உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்க ஆல்ட் F11 நான் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மேக்ரோவோட டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இன்செர்ட் இருக்கும், இன்செர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு மாடியூல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு கோடை ஆல்ரெடி மேக்ரோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கூட யூஸ் பண்ணுங்க, நல்லாதான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேக்ரோ காப்பி பண்ணி இதுல போட்டுருங்க. போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ரன்னுங்கிற ஐக்கான் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேக்ரோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுல என்னன்னா, நானே இந்த வந்து மேக்ரோல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க சப்போஸ் உங்களோட ஃபைல் வந்து பெருசா இருக்கு, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு அப்படின்னா நீங்க லேண்ட்ஸ்கேப்பாவும் பிடிஎஃபா மாத்திரலாம். போர்ட்ரேட்டா இருந்துச்சுன்னா போர்ட்ரேட்டாவும் நீங்க உடனே பிடிஎஃபா மாத்திரலாம். இப்ப இதுல பாருங்க, எஸ் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப், நோ அப்படின்னா போர்ட்ரேட். இப்ப இது வந்து போர்ட்ரேட்லயே நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும், அதனால நமக்கு லேண்ட்ஸ்கேப் தேவையில்லை. அப்ப நான் வந்து நோன்னு கொடுக்குறேன். நோன்னு கொடுத்த உடனே இப்ப இந்த மேக்ரோ வந்து அடுத்து வந்து எந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப நான் வந்து ஒரு ஃபோல்டர் தனியா கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா பிடிஎஃப் எனக்கு தெரியுற மாதிரி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்ப அந்த ஃபோல்டரே செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா மேக்ரோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபோல்டர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபோல்டரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அதுல கொடுத்த எல்லாமே வந்து பிடிஎஃபா மாறிடுச்சு. எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல எல்லாமே சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்துருச்சு. இது நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது கரெக்டாக தான் சேவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். உத்தரகாண்டில் 13 இருக்கு. உத்தரகாண்டுங்கிற லிஸ்ட்டில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 13 தான் இருக்கு. ஓகே, அடுத்து அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா 33 இருக்கு. அஸ்ஸாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 33 தான் இருக்கு. அப்போ நம்மளோட டேட்டா எதுவுமே லாஸ் ஆகலை, எல்லாமே கரெக்டாக பிடிஎஃபாக மாற்றிடுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுமாரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைமும் இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இதுவும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான்.
அதனால இந்த ஐக்கான் வந்து எப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இதுல இருக்க மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப என்னோட இதுல ஆல்ரெடி வந்து நான் இந்த ஐக்கான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ நான் இது வந்து பிடிஎஃபா மாத்தணும் இந்த எக்ஸல் ஷீட் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பிடிஎஃபா மாறிடும். இப்போ இதை மாதிரி ஒரு பிடிஎஃபா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐக்கான் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லி தரேன். ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்க, கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படி கொடுங்க. இப்போ இதை நீங்க எங்க சேவ் பண்றீங்களோ எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ வியூங்கிற டேப்ல நான் வைக்கிறேன். வியூங்கிற டேப் கொடுங்க, மேக்ரோங்கிறத கிளிக் பண்ணுங்க. மேக்ரோங்க கிளிக் பண்ணிட்டு நியூ குரூப் அப்படிங்கிறத கொடுங்க. நியூ குரூப்ல இதுக்கு நேம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே இங்கதான் வரணும். அதனால வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட்ங்கிற கொடுத்தேன். இப்ப இதுல வந்து மேக்ரோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். மேக்ரோங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மேக்ரோ. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிரும். இப்ப இந்த நேம் கூட எடிட் பண்ணிக்கலாம் நீங்க. சேவ் ஆல் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். ஐக்கான் கூட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்க லாஸ்டா இப்போ ஃபைனலா நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேக்ரோ வந்து இதுல வந்து செட் ஆயிடும். இப்போ வியூங்கிற டேப் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்ச ஐக்கான் இங்க வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்க எந்த ஃபோல்டரை எவ்வளோ ஷீட் தனித்தனியா இருந்தாலும் நீங்க வந்து ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதோட லே அவுட் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப லேண்ட்ஸ்கேப் வேணுமா போர்ட்ரேட் வேணுமா கேக்குது. இப்ப நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர்ல சேவ் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து மறுபடியும் பிடிஎஃபா சேவ் ஆயிடும். இப்போ அதுல போய் சேவ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா சேவ் ஆகிட்டே இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்ப சேவ் ஆனது. டைம் பாத்தீங்கன்னா டைம் கூட பாருங்க 3:51. நீங்க இந்த மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் எப்படி பண்ணேன்னு பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி. அதான் எல்லாமே பிடிஎஃப் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.